அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் அக்னி. ஹரியின் இயக்கத்தில் தேவிஸ்ரீ பிரசாத் இசையில் விஷால் நடிக்கும் ரத்னம் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. பொதுவாக காதல் கதையை வழக்கமான ஒரு மாதிரியை சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு கடைசி காட்சியில் 2 பேரும் சந்திச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு எண்ணம் தோணுச்சு. ஒரு பையனும் பொண்ணும் கடைசியில் சந்திக்கும் போது படம் முடிஞ்சு போயிடும் அப்படின்னு. பட் அந்த ஐடியாவை யாருமே ஒத்துக்கல. சிலர் உதாசீனப்படுத்தினாங்க. சிலர் இதெல்லாம் நடக்காது, வேண்டாம், முயற்சியெல்லாம் செய்யாத, முடியாது அப்படி ஒரு கதை பண்ணுறதுக்கு அப்படின்னாங்க. பட் எனக்கு மட்டும் எப்போதுமே ஒரு பழக்கம் உண்டு. எதையாவது செய்ய முடியாதுன்னு சொன்னால் அதை செய்து பார்க்கணும். அது ஏன் முடியாது அப்படின்னு தோணும் எனக்கு. இதில் மெயினாக முக்கியமாக ரோல் பண்ண விஷயம் அந்த ஸ்வெட்டர்ன்ற விஷயத்தை நீங்கள் எங்கேருந்து எடுத்த விஷயம் சார்? எதனால் அதை உள்ளே கொண்டு வந்தீங்க? ஸ்வெட்டர் அப்படிங்கிறதுக்கு காரணம் ஏதாவது ஒரு அடையாளம் வேண்டும் அப்படின்னு யோசித்த போது எனக்கு என்னென்னா, ராஜஸ்தான்லையும் குளிர் இருக்கும், ஊட்டிலையும் குளிர் இருக்கும். ஊட்டியில் பெரும்பாலும் ஒரு பெண் தனக்கு வேண்டிய ஒருவனுக்கு அனுப்பணும்னு நினச்சா உடனே எதையாவது யோசிச்சால்னா அவளுக்கு தெரிய ஒரு ஆப்ஜெக்ட், அவளுக்கு பின்னல் தொழில் தெரிஞ்சுன்னா ஒரு சொட்டர் பண்ணி அனுப்பலாம் அப்படின்னு யோசிச்சிருப்போன்னு நான் யோசித்த காரணத்தினால நான் அந்த சொட்டரை பயன்படுத்தி ஒரு ஐடென்டிஃபிகேஷனை வைக்கலான்னு நினச்சேன். காதல் படங்கள் அப்படின்னு தமிழில் வந்த படங்களில் என்னை 3 படங்கள் அப்போ அந்த வயசுக்கு என்னை பெரிதாக பாதித்திருந்தது. ஒன்று ஒருதலை ராகம், அதற்கு அடுத்து மரோச்சரித்திரா, அதற்கு அடுத்து அலைகள் ஓய்வதில்லை. இது மூணு டைமென்ஷனில் உள்ள படம். விஜய் சாரோட மாஸ்டர் படத்தில் அவர் ஒரு ஸ்டோரி சொல்லுவார். அது முழுக்க காதல் கோட்டை பற்றின ஒரு விஷயத்தை அப்படியே கன்வே பண்ணுவார் ஹீரோயின்ட்ட. அதாவது ஒரு சமகாலத்தில் இருக்கிற 2 நடிகர்கள் அவங்கள ஒர்ஷிப் பண்ணுறா அல்லது அவங்கள ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தான் ஈகோ இருக்கே தவிர அவங்க 2 பேருக்கு அது இல்லை அப்படிங்கிறதா அதில் தெரிஞ்சு. பழைய படங்கள்லாம் மறுபடியும் எடுத்து ரீரிலீஸ் பண்ணுறாங்க தியேட்டர்களில். இப்போ அந்த ஒரு கலாச்சாரம் இருக்குது. ஸோ அப்படின் போது உங்களுடைய மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட படைப்பு அப்படின்னு சொன்னால் காதல் கோட்டையை சொல்லலாம் சார். ஏதாவது ரீரிலீஸ் பண்ணுறதுக்கான முயற்சிகள் ஏதாவது இருக்கா? காதல் கோட்டையை ரீரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. வணக்கம் சார். வணக்கம் சார். 45 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்ல முடியாது, இன்னும் ரன் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. அந்த ஜேர்னி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். 45 வருடங்கிறது பார்க்குறதுக்கு ரொம்ப பெரிய வருஷமாக தெரியும். ஆனால் நான் திரும்பி பார்த்தேன்னா அது ஏதோ நேற்று சென்னைக்கு கிட்டத்தட்ட 1978 ஐசன்டேரக்டரை முயற்சி பண்ணி அதற்கு பிறகு 1996 வரைக்கும் ஒரு போராட்டத்தை நடத்தி 96லேருந்து ஒரு சக்ஸஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய உச்சத்துக்கெல்லாம் போய் அதற்கு பிறகு மறுபடியும் ஒரு தேக்க நிலை இன்றைக்கு மறுபடியும் ஒரு முயற்சியில் இருக்கிற இந்த வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. காரணம் என்னென்னா, சினிமாவை பற்றி எதுவுமே தெரியாமல் சினிமாவை தூரத்தில் இருந்து பார்த்துட்டு இருந்த ஒரு கிராமத்து பையன் சினிமா மேலே ஆசைப்பட்டு யாரையுமே சினிமாவில் தெரியாமல் தன்னந்தனியாக ஒரு ட்ரெயினேறி மெட்ராஸில் சென்னையே தெரியாமல், சென்னையில் எந்த ஏரியாவுக்கு போக போகிறோம், என்ன பண்ண போகிறோம், சினிமா எங்கே இருக்குது அப்படிங்கிறது எதுவுமே தெரியாமல் கோடம்பாக்கத்தில் நின்று ரோட்டில் நின்று அலைந்து யாரும் முகம் தெரிந்தவர்களோடு பேசி அவர்கள் மூலமாக விஷயங்களை தெரிந்துக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு சினிமா கம்பெனி படியாக ஏறி அப்புறம் ஐசன்டேரக்டர் ஆகணும்னு முயற்சி பண்ணி வாழ்க்கையில் ஐசன்டேரக்டர் ஆகி அதற்கான வாய்ப்பு கிடைக்காமல் இடையில் திருமணம் பண்ணிட்டு குழந்தை பற்றிக்கிட்டு எல்லாத்தையும் மீறி ஐசன்டேரக்டருக்காக வாய்ப்பு கிடைக்காத போது எப்படியாவது சினிமாவில் ஜெயிக்கணும்னு கதைகள் பண்ணணும் அப்படின்னு நம்மளாம் முயற்சி பண்ணி அப்புறம் கதை சொல்ல ஆரம்பித்து அப்படியே ஒரு கதையாசிரியராக மற்றவர்களுக்கு தெரிய ஆரம்பிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 14-15 வருஷம் ஆயிடுச்சு. அதற்கு பிறகு எல்லாம் போராடி ஒரு 18 வருடங்களுக்கு பிறகு தான் பலமுறை தூக்கி எறியப்பட்டு வெளியில் தள்ளப்பட்டு எல்லாம் பண்ணப்பட்ட காதல் கோட்டை, கோகுல் சீதை அந்த கதைகளெல்லாம் 96க்கு பிறகு சக்ஸஸ் ஆக ஆரம்பித்து தேசிய விருது வரைக்கும் போய் தமிழ்நாட்டிலேயே முதல்ல தேசிய விருது வாங்கின டைரக்டருங்கிற அளவுக்கு போயிட்டு அதற்கு பிறகு மறுபடியும் ஒரு தேக்க நிலை இன்றைக்கு மறுபடியும் முயற்சி செய்வது உடம்புக்கு புத்துணர்ச்சியாகவும் மனசுக்கு புத்துணர்ச்சியாகவும் இருக்கிறது. இந்த கடந்து வந்த பாதை ரொம்ப நல்லாயிருக்கு. இன்னும் கொஞ்சம் உழைக்கிறதுக்கு தயாராக இருந்தேன், வாய்ப்பு கிடைச்சிருக்கலாமோன்னு தோணுது, அவ்வளவுதான். ஆக்சுவலாக நீங்கள் மனசுக்கேற்ற மகாராசா, அப்புறம் மாங்கல்யம் தந்துனானே, பொண்டாட்டி ராஜ்யம், அதுக்கப்புறம் இதெல்லாம் தாண்டி வெற்றிப்படி, முக்கியமாக அஜித் கூட வான்மதின்ற ஒரு படத்தில் கொலாப் பண்ணுறீங்க. ஸோ அதை பற்றின ஒரு அனுபவத்தை சொல்லலாமா சார்? வான்மதி வான்மதிக்கு முன்னாடி மதுமதின்னு நான் ஒரு படம் பண்ணேன். அதற்கு பிறகு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2.5-3 வருடங்கள் பெரிய இடைவெளி. எனக்கு அந்த படம் நல்லா ஓடியும் எனக்கான படங்கள் வரல.
அந்த காலகட்டங்கள் மறுபடியும் படம் பண்ணணும்னு நான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் சிவசக்தி பாண்டியன் அறிமுகமானார். அதுவும் ஒரு யதார்த்தமாக வந்து அவர்கிட்ட தான் நான் வேற ஒரு தயாரிப்பாளர் வந்து என்னை வந்து படம் பண்ணுறதுக்காக கேட்டபோது நீங்கள் இதுக்கு முன்னாடி பண்ண படத்தை பார்க்கணும் அப்படின்னாரு. நான் வந்து அந்த மதுமதி அப்போ ஃபிலிம் பாக்ஸ் இப்போ இருக்க மாதிரிலாம் இல்லை, அந்த படப்பேட்டி வந்து சிவசக்தி பாண்டியன் இருந்துச்சு. அவர்கிட்ட வாங்க போகும்போது அவருடைய நட்பு ஏற்பட்டுச்சு. அதன் விளைவாக வந்து அவர் ஒரு படம் பண்ணுறேன்னு வான்மதின்னு படம் ஆரம்பித்தார். அப்போ ஒரு கதை சொல்லி முடித்த போது இதுக்கு யார் போடலாம் அப்படின்னு யோசிக்கும்போது அன்னைக்கு வந்து அஜித் வந்து அப்கமிங்கில் ஒரு மிகுந்த இளமையோடு துள்ளலோடு ஒரு இளைஞனை இண்டஸ்ட்ரியில் இருந்தார். முக்கியமாக ஆசை பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ தான் ஆசை பண்ணிகிட்டு இருந்தார். அதுக்கு முன்னாடி 2-3 படம் பண்ணியிருந்தார். அவரை போடலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அவரை போய் அப்ரோச் பண்ணோம், ஒத்துக்கிட்டார். ரொம்ப ரொம்ப யதார்த்தமான மீட்டிங். போய் இப்போ அப்ரோச் பண்ணோம். கதையெல்லாம் ஒன்றும் கூட பெருசாக கேட்கல. அப்போ படம் பண்ணுறோம் அப்படின்னோன்னா சரி சார் பண்ணலாம் அப்படின்னு ஒத்துக்கிட்ட பிறகு அவரோட பணிபுரிந்தோம். அந்த பணிபுரிந்த அந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சு. குறிப்பாக அந்த படத்தில் சொல்ல போனோம்னா அந்த அந்த புதிய இளைஞர் அஜித்துங்கிற அந்த புதிய இளைஞர் அந்த அப்போ பார்க்கும்போது மிகுந்த நம்பிக்கையோடு இருந்துச்சு. இவர் ஒரு பெரிய இடத்துக்கு வருவார் அப்படிங்கிற அந்த விஷயம் அந்த படத்தில் எனக்கு நல்லா தெரியும். இல்லை, நீங்கள் லாஸ்ட்டாக முடிக்கும் போது ஒரு விஷயம் சொன்னீங்க, அவங்க பெரிய இடத்துக்கு போவாங்க. நீங்கள் அப்போவே அதை கணிச்சிருக்கீங்களா சார்? அவர் இவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரியில் ஒரு டாப் லிஸ்ட்டில் வருவார் அப்படின்றத நீங்கள் அப்போவே கணிச்சிருக்கீங்களா சார்? கணிக்கிறதுங்கிறது இல்லை, அது வந்து நம்ம வந்து ஒருத்தரை பார்த்தோன்னா இவர் பெருசாக வருவாருங்கிற ஜோசியம் அப்படிங்கிறதுலாம் இல்லை. அந்த டெடிகேஷன், அதுக்குள்ளே இருக்கிற அந்த அந்த முயற்சி, அப்புறம் வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும்போது அவர் கொடுக்குற ஒரு விஷயம், இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது ஒரு மனிதன் வந்து இப்போ எக்ஸாம் எழுதும்போது ஒரு வாத்தியார் பேப்பர் பார்க்குறாருன்னா இந்த பையன் ஃபஸ்ட் மார்க் போடலாம் அப்படின்னு தோணும் இல்லையா, மார்க் போடலாம் நிறையா அப்படின்னு. அப்படிங்கிற மாதிரியே வந்து அன்றைக்கி நமக்கு இருந்த அனுபவத்துக்கு கிட்டத்தட்ட அன்று வந்து எனக்கு சொல்ல போனோம்னா ஒரு 40 வயசை நெருங்கிட்டு இருந்த நேரம் எனக்கு. அவர் ரொம்ப இளமையில் இருந்த நேரம், 22, 23 அப்படி தான் இருந்திருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த நேரத்தில் வந்து நம்மளுடைய அந்த ஒரு 18-20 அனுபவத்தை வைத்து கொண்டு பார்க்கும்போது அது எனக்கு தெளிவாக தெரிஞ்சு. அவருடைய டெடிகேஷன், அந்த விடாமுயற்சி, ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைக்கிறது, தனக்கு என்ன நேர்ந்தாலும் ஒரு விஷயத்தை செஞ்சாகணும் சினிமாவுக்காக அப்படின்னு நினைக்கிறேன். அந்த குணம் அவருக்கு இருந்துச்சு. அதாவது ஒரு சின்ன காட்சியில் கூட டூப் போட விடாமல் தானே பண்ணணுங்கிற குணம், இதெல்லாம் வந்து ஒருத்தரை கொண்டு வந்து ஒரு இடத்துக்கு சேர்க்கும் அப்படிங்கிற நம்பிக்கை. அதாவது நீங்கள் வந்து இதை செய்தால் இந்த இடத்துக்கு போவீங்க அப்படிங்கிற ஒரு சின்ன கணிப்பு தானே தவிர அது வந்து ஒரு பெரிய ப்ரடிக்ஷன் இல்லை, நம்ம சொல்லலை. அது அன்றே அவருடைய உழைப்பை வைத்து இவர் நல்லா இந்த இடத்துக்கு வருவார்னு தோணுச்சு. இப்போது இந்த ரீரிலீஸ் அப்படின்னு சொல்லி பழைய படங்கள்லாம் மறுபடியும் எடுத்து ரீரிலீஸ் பண்ணுறாங்க தியேட்டர்களில். இப்போ அந்த ஒரு கலாச்சாரம் இருக்குது. ஸோ அப்படின் போது உங்களுடைய மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட படைப்பு அப்படின்னு சொன்னால் காதல் கோட்டை சொல்லலாம் சார். அது உருவான விதத்தை சொல்லுங்கள். சொல்லிவிட்டு அப்படியே நீங்கள் அதை ஏதாவது ரீரிலீஸ் பண்ணுறதுக்கான முயற்சிகள் ஏதாவது இருக்கா? தியேட்டரில் மறுபடியும் முயற்சிகள் இருக்கா? ரீரிலீஸுங்கிறது வந்து எனக்கு இப்போ கூட கில்லி ரிலீஸ் ஆகிருக்கு, நல்லா போயிட்டுருக்கு. நேற்று டேரக்டரை கூப்பிட்டு விஜய் சார் வந்து தரணியை கூப்பிட்டு இதெல்லாம் பொன்னாடியெல்லாம் போத்திருக்காரு. ஒரு நல்ல விஷயம். ஒரு காலத்துக்கு முந்தைய படம் மறுபடியும் ரிலீஸ் ஆகி ஓடுகிறது என்பது நல்ல விஷயம். இது இப்போ மட்டும் இல்லை, எம்ஜிஆர் படங்கள், சிவாஜி சார் படங்கள், அவங்க படங்கள்லாம் ரீரிலீஸ் ஆகி ஓடிட்டுருக்கு. ஒரு நல்ல கதையம்சம்ல ஒரு பழைய படம் வந்து ரீரிலீஸ் ஆகி மறுபடியும் ஓடுகிறது என்பது வந்து ரசிகர்களுடைய ரசனையை நாம் வந்து டிசைட் பண்ணுறதுக்கோ, இந்த படம் அவங்களுக்கு பிடிக்குதே மறுபடியும் பார்க்குறாங்களே, இந்த மாதிரி கதை பண்ணலாமே, இந்த மாதிரி படத்துக்கு மறுபடியும் முயற்சிக்கலாமே அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு தோணும். அந்த விஷயத்தில் அது ரொம்ப நல்ல விஷயம். ரீரிலீஸ் பண்ணுறது எனக்கு பிடிக்குது. காதல் கோட்டையை வந்து ரீரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஆனால் அது என் கையில் இல்லை, தயாரிப்பாளர் கையில் இருக்கிறது. அதனால் அது அவர் தான் முடிவு பண்ணணும். காதல் கோட்டை உருவான விதம் அது எப்படி அஜித் சாருக்கு அந்த கதை இது பண்ணீங்க, தேவயானி மேம் எப்படி அது உள்ள வந்து, ஏன்னா 2 பேரோட காம்போ அந்த கிளைமேக்ஸில் அந்த ஸ்வெட்டரை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு விதத்தில் அது அந்த ஒரு கிளைமேக்ஸ் அமைஞ்சிருக்கும். ஸோ அது உருவான விதத்தை சொல்லுங்கள் சார். உருவான விதம் என்பது பொதுவாக காதல் கதையை வந்து வழக்கமான ஒரு மாதிரியே சொல்லிகிட்டு இருந்தாங்க. எனக்கு கடைசி காட்சியில் 2 பேரும் சந்தித்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு எண்ணம் தோணுச்சு. ஒரு பையனும் பொண்ணும் கடைசியில் சந்திக்கும் போது படம் முடிஞ்சு போயிடும் அப்படின்னு. பட் அந்த ஐடியாவை வந்து யாருமே ஒத்துக்கல. எல்லாருமே அதை வந்து அதாவது சிலர் வந்து உதாசீனப்படுத்தினாங்க, சிலர் வந்து இதெல்லாம் நடக்காது, வேண்டாம், முயற்சியெல்லாம் செய்யாத, முடியாது அப்படி ஒரு கதை பண்ணுறதுக்கு அப்படின்னாங்க. பட் எனக்கு மட்டும் எப்போதுமே வந்து ஒரு பழக்கம் உண்டு.
எதையாவது செய்ய முடியாதுன்னு சொன்னால் அதை செய்து பார்க்கணும். அது ஏன் முடியாது அப்படின்னு தோணும் எனக்கு. அந்த வகையில் நிறைய பேர் வந்து வேண்டாம் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு விஷயத்தை வந்து நான் கையில் எடுத்து செய்ய ஆரம்பித்தேன். அதை வந்து முக்கியமாக வந்து அந்த நேரத்தில் வந்து என்னை வந்து அந்த காதல் படங்கள் அப்படின்னு தமிழில் வந்த படங்களில் வந்து என்னை 3 படங்கள் அப்போ வந்து அந்த வயசுக்கு என்னை பெரிதாக பாதித்திருந்தது. ஒன்று வந்து நான் வந்து சினிமாவுக்கு நுழைந்த காலத்தில் வந்த ஒருதலை ராகம், அதற்கு அடுத்து வந்து மரோச்சரித்திரா, அதற்கு அடுத்து வந்து அலைகள் ஓய்வதில்லை. இது 3 டைமென்ஷனில் உள்ள படம். ஒருதலை ராகம் வந்து சொல்லாமலே இருக்கும் அந்த காதலை சொல்லாமலே அது வந்து கடைசியாக போயிடும். அது மரோச்சரித்திரா வந்து மொழி சம்பந்தமாக ஏற்பட்ட பிரச்சனையை வச்சு பாலச்சந்தர் சார் பண்ணியிருப்பார். பாரதிராஜன் சார் பண்ண அலைகள் ஓய்வதில்லை மதம் வந்து காதலுக்கு தடையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த 3 விஷயத்தை எடுத்துக்கிட்டு முன்னாடி நிறுத்தி பார்க்கும்போது மொழி பண்ணியாச்சு, மதம் பண்ணியாச்சு, ஈகோ வந்துருச்சு, இதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க போகும்போது உட்காந்து கடுமையாக யோசிக்கும்போது அப்போ வந்து ஏன் அவர்கள் வந்து பார்த்து கொள்ளாமலே இருந்தால் என்ன, கடைசி காட்சியில் சந்தித்தால் என்ன அப்படிங்கிற ஒரு சிந்தனை தோன்றுச்சு. அதுதான் அதற்கு பிறகு அதுக்கு ஏற்கனவே நிறைய பேட்டிகளில் நான் சொல்லியிருக்கேன். அதுக்கு அடிப்படையாக இருந்தது புறநானூற்றினுடைய பிசிராந்தரியார் கோப்பெஞ்சோட நட்பு அப்படின்னு. அந்த படத்தை வந்து காதல் கோட்டையை வந்து அப்படி உருவாக்கணும். பட் அதுக்கு வந்து அஜித் எப்படி வருவார் அப்படின்னா இந்த கதை வந்து என்கிட்ட வந்து 96 வந்து நான் வான்மதி, அதாவது 96 நான் வான்மதி டைரக்ட் பண்ணுறத போது 93 வந்து என்னுடைய மதுமதி ரிலீஸ் ஆச்சு. இந்த 3 வருட இடைப்பட்ட காலத்தில் பண்ணப்பட்ட கதை தான் இந்த காதல் கோட்டை கதை. நான் வந்து சிவசக்தி பாண்டியன் சார்கிட்ட வந்து முதல்ல சொன்னதே வந்து காதல் கோட்டை கதை சொல்கிறதுக்கு தான் ஆரம்பித்தேன். அவர் இல்லை நிறுத்து, எனக்கு வேறு மாதிரி ஒரு படம் கொடு அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த கதை என்னிடம் இருந்தது. கிட்டத்தட்ட வான்மதி முடிய போகிற நேரத்தில் தயாரிப்பாளர் என்ன சொல்லிட்டாருன்னா, எனக்கு அடுத்த படம் நீ பண்ணுறியா அப்படின்னு கேட்டார். பண்ணலாம் அப்படிங்கும்போது யாரை வச்சு பண்ணலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும்பொழுது அப்போ தொடர்ந்து பணிபுரிஞ்சிட்டு இருந்த அஜித் சார் அவரே வச்சு பண்ணலாம், ஏன்னா அதுக்கு ஒரு இளமையான ஹீரோ வேணும் அப்படின்னு. ரொம்ப எந்தவித சாயலும் படையாத ஒரு பெண் இருந்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் வந்து தேவயானி கூப்பிட்டு பார்த்தோம், அவங்க வந்து பொருந்திருந்தாங்க. ஸோ எந்த விதமான, அதாவது இப்படி தான் இருக்கணும் அப்படின்லாம் இல்லாமல் சந்தித்த போது இவர்களை பிடித்து போய் அப்படி ஃபிக்ஸ் பண்ண விஷயந்தான் அஜித் சார் தேவயானியும். இதில் மெயினாக முக்கியமாக ரோல் பண்ண விஷயம் அந்த ஸ்வெட்டர். ஏன்னா இப்போ வந்து அதை ட்ரால் பண்ணாங்க, என்னென்னா ராஜஸ்தானில் எதுக்கிட்ட ஸ்வெட்டர் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த ஸ்வெட்டருன்ற விஷயத்தை நீங்கள் எங்கேருந்து எடுத்த விஷயம் சார்? எதனால் அதை ஒரு உள்ளே கொண்டு வந்தீங்க? ராஜஸ்தானில் ஸ்வெட்டர் அப்படிங்கிற அந்த கேள்வியே தவறான கேள்வி. நீங்கள் ராஜஸ்தான் போய் பாருங்கள் எவ்வளோ குளிரும் அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. அதாவது இன்னமும் கொடுமையாக இருந்துச்சுன்னா அங்கே வந்து பகல் நேரத்தில் வெயில் அடிக்கும் போதே குளிரும். அது ராஜஸ்தானில் வந்து குளிராது அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்களுக்கு இந்தியாவுடைய ஜியோகிரஃபி தெரியாது அப்படின்னு அர்த்தம். அவ்வளோதான். அது ராஜஸ்தானில் பயங்கரமாக குளிரும், அதே மாதிரி பயங்கரமாக வெயில் அடிக்கும். நீங்கள் வந்து சென்னை இப்போ வந்து இப்போ கிராமங்களில் வந்து நீங்கள் குளிராது அப்படின்னு நினைக்கவே முடியாது. காரணம் என்னென்னா சென்னையினுடைய கிளைமேட் வந்து, அதாவது இந்த சித்திரையில் இருக்கிற அந்த கிளைமேட் வந்து மாறி போய் உங்களுக்கு வந்து மார்கழி வரும்போது குளிரத்தான் ஆரம்பிக்கும் போது. அதனால் பருவ மாற்றங்கள் மறையும்போது ராஜஸ்தான் வந்து ட்ரையாக இருக்கிறதுனால வந்து அது வந்து டெசர்ட் பகுதிங்கிறதுக்காக உங்களுக்கு குளிர் வராது. அங்கே தான் அதிகமாக குளிர் வரும். நீங்கள் மொராக்கோ போயிருந்தீங்கன்னா தெரியும். நான் வந்து போயிருக்கிற ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு நாள் நல்ல வெயில் அடிச்சிருச்சு. சரி, ஒரு லொக்கேஷன் ஷூட் பண்ண போகும்போது பரவாயில்ல வெயில் தானே இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு டிஷர்ட் போட்டு போயிட்டேன். எனக்கு வந்து அந்த வெயிலில் குளிர் தாங்க முடியல. ஸோ கிளைமேட்டை வச்சு வந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இங்கே இருக்கிற அதை கமெண்ட் பண்ணுகிற யாருக்கும் அவ்வளோ பெரிய ஜியோகிரஃபி பற்றிய அறிவுலாம், உலகத்தினுடைய தட்பவெப்பநிலையை பற்றிய அறிவு எல்லாம் இல்லை. அதை விட்டுருங்க அது. ஆனால் வந்து ஸ்வெட்டர் அப்படிங்கிறதுக்கு காரணம் வந்து ஏதாவது ஒரு அடையாளம் வேண்டும் அப்படின்னு யோசித்த போது எனக்கு என்னென்னா, ராஜஸ்தான்லேயும் குளிர் இருக்கும், ஊட்டியிலையும் குளிர் இருக்கும். அந்த தட்பவெப்பநிலை தெரிஞ்சதுனால ஊட்டியில் பெரும்பாலும் வந்து ஒரு பெண் வந்து தனக்கு வேண்டிய ஒருவனுக்கு அனுப்பணும்னு நினச்சா உடனே வந்து எதையாவது யோசித்தால்னா அவளுக்கு தெரிய ஒரு ஆப்ஜெக்ட், அவளுக்கு பின்னல் தொழில் தெரிஞ்சுன்னா ஒரு ஸ்வெட்டர் பண்ணி அனுப்பலாம் அப்படின்னு யோசிப்பாள். அங்கே இருக்கிற பெண்ணுடைய மனநிலை இது தான். ஸோ அதை வச்சு அப்போ ராஜஸ்தானில் இருக்கிற ஒருத்தனுக்கு அது வந்து பயன்படும், அங்கே இருக்கிற ஒருத்தனுக்கு வந்து அது எப்படி பயன்படும் அப்படிங்கிறத வந்து அவள் யோசிச்சிருப்பான்னு நான் யோசித்த காரணத்தினால நான் அந்த ஸ்வெட்டரை பயன்படுத்தி ஒரு ஐடென்டிஃபிகேஷனை வைக்கலான்னு நினச்சேன்.
அதை வந்து கதையை பண்ணும்போது கடைசியாக வந்து ஒரு மழை நாளில் நீங்கள் அப்படி கேள்வி கேட்டிங்கன்னா ஏன் வந்து மழை நாளில் சொட்டர் போடணும், மெட்ராஸில் சொட்டர் போடணும்னு கேள்வி கேட்கணும். அங்கே நீங்கள் வந்து கேட்க முடியாது. காரணம் என்னன்னா, மழை நாளில் கொட்டுற மழையில் குளிர் வரும்போது ஒருத்தன் வந்து சொட்டர் போடுறது, அப்போ வந்து சென்னையில் எதுக்கு சொட்டர் அப்படிங்கிற கேள்வி உங்கள்கிட்ட இருந்து வரணும் இல்லையா அப்படின்னு. அதெல்லாம் இல்லை. அது வந்து ஒரு அடையாளப்படுத்துவதற்கான ஒரு பொருள். அந்த பொருள் வந்து உடலில் அணிகின்ற பொருளாக இருந்தால் அந்த காட்சிக்கு உதவும்னு அந்த காட்சி எனக்கு தோணுனதுனால அது சொட்டராக வச்சேன், அவ்வளோதான். விஜய் சாரோட மாஸ்டர் படத்தில் வந்து அவர் வந்து ஒரு ஸ்டோரி சொல்லுவார். அது முழுக்க காதல் கோட்டை பற்றின ஒரு விஷயத்தை அப்படியே வந்து கன்வே பண்ணுவார் ஹீரோயின்ட்ட. அவர் சொல்கிற ஸ்டோரி எல்லாமே பார்த்தீங்கன்னா பொய்யான ஸ்டோரியாக இருக்கும். இப்படி நடந்ததுன்னு சொல்லி ஃபன்னாக அதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போவார். அதில் வந்து அஜித் சாரோட இந்த உங்களோட படம் காதல் கோட்டை ஸ்டோரியும் முழுக்க அப்படியே சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். அந்த படம் நீங்கள் பார்த்தீங்களா? அது ரிசீவ் பண்ணீங்களா? இல்லை, நான் அந்த படம் பார்க்கல, அதனால் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் பார்க்கல. ஆனால் இந்த காலகட்டத்தில் அந்த அஜித் விஜய் அப்படின்ற அந்த ஒரு போட்டி, ஆப்போசிட் கேரக்டர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ இவர் வந்து அவருடைய படங்களை பற்றி பேசும்போது, அதுவும் உங்களுடைய படங்கள் பேசும்போது அதை கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது சார்? அது மட்டும் இல்லை, அதாவது இந்த விஷயத்தை ஏற்கனவே எனக்கு சொல்லியிருக்காங்க. அது அதாவது ஒரு சமகாலத்தில் இருக்கிற 2 நடிகர்கள் அவங்கள வந்து ஒர்ஷிப் பண்ணுறா அல்லது அவங்கள ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தான் ஈகோ இருக்கே தவிர அவங்க 2 பேருக்கு அது இல்லை அப்படிங்கிறது தான் அதில் தெரிஞ்சிச்சு எனக்கு. கண்டிப்பாக சார், நல்ல ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி சார். உங்களுக்கும் நன்றி, இந்தியா கிளிட்ஸ் ரசிகர்களுக்கும் நன்றி. அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் அக்னி. ஹரியின் இயக்கத்தில் தேவிஸ்ரீ பிரசாத் இசையில் விஷால் நடிக்கும் ரத்னம் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது.